அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்ப் விடுத்த மிரட்டல், இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். மஹிந்தவுக்கு எதிராக 14 வழக்குகள், பரபரப்பாகும் ராஜபக்ச குடும்பம். நாட்டிற்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில். அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயற்பட தவறினால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும், உபாலி சமரசிங்க தெரிவிப்பு. ஒரே நேரத்தில் 5 வாகனங்கள் விபத்து. காணாமல் போனவர் சடலமாக மீட்பு. ஜம்மு காஷ்மீரில் மண் சரிவு, 30 பேர் உயிரிழப்பு. இன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்தியாவுக்கான 50% வரி. சம்பூரில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். டிஜிட்டல் சேவை வரிகளை விதிக்கும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கையை அவர் நேற்று வெள்ளை மாளிகையில் இருந்து விடுத்துள்ளார். டிஜிட்டல் சேவை வரி விதிப்பு சட்டங்கள் நீக்கப்படாவிட்டால் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரிகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை தாக்கும் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா நிற்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். டிஜிட்டல் வரிகள், டிஜிட்டல் சேவை சட்டங்கள், டிஜிட்டல் சந்தை விதிமுறைகள் அனைத்தும் அமெரிக்க தொழில்நுட்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் பாகுபாடு காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் டிஜிட்டல் சேவை வரிகளை விதிக்கும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். தனக்கு எதிராக 14 வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அனுர அரசாங்கத்திற்கு மஹிந்த சவால் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர். நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார். அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன. தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன, எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மஹிந்த தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,66,000 தாண்டியுள்ளது. குறித்த விடயம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபையின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்த மாதம் இதுவரை 1,66,766 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அவர்களில் 38,456 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளனர். பிரித்தானியா, இத்தாலி, ஜெர்மனி மற்றும் சீனாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை நாட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 1,53,05,054 ஆகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலை அமைந்துள்ள 43 ஏக்கர் நிலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரையினருக்கு சொந்தமான காணியாகும். இக்காணி இறுதியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமானது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் இன்று வஜிர அபிவர்த்தன அதன் உறுதிப்பத்திரங்களை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கி வைத்தார். அவர் தொடர்ந்து பேசிய போது, ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்வதற்காக நாட்டின் சகல சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்கள் விடுமுறையில் வந்து அவரை விடுதலை செய்வதற்காக உதவி செய்தனர். மேலும் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பிணையில் எடுப்பதற்காக செய்த உதவிகளுக்கு தவிசாளர் வஜிர அபிவர்த்தன நன்றி தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயற்பட தவறினால் அதன் விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். தமது தலைமையில் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராகவும்
சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மாவட்ட ரீதியான குழுக்கள் அமைக்கப்பட்டு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு திருகோணமலை பிரதான வீதியில் தம்புள்ளை பன்வரன் வேவ பகுதியில் 5 வாகனங்களுக்கு இடையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். கொழும்பிலிருந்து தம்புள்ளை நோக்கி சென்ற 3 வாகனங்களும் தம்புள்ளையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற லோரி மற்றும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதியதிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெந்தர கலபாசின கிளை நதியில் எட்டப்பன பாலத்தின் கீழ் மிதந்து கொண்டிருந்த நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக எட்டப்பன போலீசார் தெரிவித்துள்ளனர். எட்டப்பன படுகொட பகுதியைச் சேர்ந்த 79 வயதான நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 24ஆம் தேதி பிற்பகல் குறித்த நபர் வீட்டை விட்டு வெளியேறியதாக அவரது மகள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். காணாமல் போன குறித்த நபரை இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் உடல் களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. மேலதிக விசாரணைகளை இடப்பென போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு அருகில் கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தின் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரப்பட்டுள்ளது. அதுடன் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் திடீர் காலநிலை மாற்றத்தினால் இவ்வாறு மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதித்த 50% வரி இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கான வரிகளை 50% உயர்த்துவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகளை அமல்படுத்துவதற்கான வரைவு அறிவிப்பை அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமுலாக உள்ள இந்த வரைவு அறிவிப்பில் நிர்வாக உத்தரவுக்கு ஏற்ப அமெரிக்காவின் இணக்கமான கட்டண அட்டவணையை மாற்றியமைக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய வரிகள் இன்று நள்ளிரவு 12:01 மணி முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் அமலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50% வரி குறித்து பேசிய இந்திய பிரதமர் மோடி, எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அதை தாங்கும் வலிமையை நாங்கள் தொடர்ந்து அதிகரிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கானது மூதூர் நீதிமன்ற நீதவான் தஸ்னீம் பௌஷான் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற நீதிமன்ற வழக்கின்படி குறித்த இடத்தில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்வதற்காக தொல்பொருள் திணைக்களத்திடம் உள்ள ஸ்கேன் இயந்திரம் மூலம் மேலும் ஆராய்வதற்கான உத்தேச பட்ஜெட்டானது நேற்று மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் சம்பூர் போலீசாரினால் சமர்ப்பிக்கப்பட்டது. இவ்வுத்தேச பட்ஜெட்டானது மூதூர் நீதிமன்றத்தின் கட்டளையுடன் மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட உள்ளதுடன் மாகாண நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்தோடு குறித்த வழக்கானது மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மீள அழைக்கப்பட உள்ளது. சம்பூர் கடற்கரை பகுதியில் மிதிவடி அகற்றும் பணி இடம்பெற்று வந்த நிலையில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து மிதிவடி அகற்றும் பணிகள் மூதூர் நீதிமன்ற அனுமதியுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.